வணக்கம்ங்க. நாங்க பிஸ்மில்லா காசு பேசுறோம். பிஸ்மில்லா காசுல என்ன எக்ஸிலோ போட்டுங்களா கொடுத்துட்டேங்க. TN 21 AJ 4487 வண்டி நம்பரோட காமிக்கிறேன் பாருங்க. சோல்ட் ஆயிடுச்சு. இந்த வண்டியை நம்பி வந்துடாதீங்க. வேற வண்டிங்க இருக்கு. அதுக்கப்புறமா டவரா வந்திருக்கு. என்ஜாயும் ஒன்று வந்திருக்குங்க. அப்டேட் பண்றேன். டிசைர் ஒன்று வந்திருக்கு. சென்னையில இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு. அவரோட கஷ்டத்தை என்கிட்ட நிறைய சொன்னாரு. அவர் சொன்னதுனால என் மனசுதாகி நான் எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசி என்ன நெகழ்ச்சி சொல்லணுமோ வாங்கி கொடுத்துட்டேன். கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும். சென்னையில இருந்து சார் பாத்தீங்கன்னா அவர் மெக்கானிக் தான். மெக்கானிக்கும் செக் பண்ணாரு. நம்மள்ட்ட இன்ஜின் நல்லா இருக்குங்க. இன்ஜின் நல்லா இருக்கும். ஏசி ஃபுல் கூலிங் இருக்கணும். இதுதான் நான் பாக்கிறது. பாடி தெரியாதுணும். மெக்கானிக் வந்து செக் பண்ணி தான் எடுக்கிறாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இதை பாருங்க. ஷாப்பிடியோ போட்டேன். முந்தின நேற்று நைட்டு போட்டேன். நேற்று ஒரு நாள், இன்னைக்கு மொத்தம் 4 வண்டி கொடுத்துட்டுங்க. போட்டது நான் 12 வண்டி. அதுல 4 வண்டி முடிஞ்சிச்சு. இந்த 4வது வண்டி டெலிவரி கொடுக்குற ஞாயிற்றுக்கிழமை அவரை கமான் சொல்லுவாரு, கேட்டுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வந்த உடனே அண்ணங்கிட்ட வந்த உடனே எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லாம கரெக்டா பேசிட்டாரு. நம்மளும் இருக்கிற கஷ்டத்தை சொன்னோம். நான் இது மாதிரி நகை தான் வச்சு எடுத்துன்னு வந்து கார் வாங்குறதுக்காக இருக்கேன், என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அவர் எவ்வளவு சீப்பா பேசி முடிக்க முடியுமோ அந்த ஓனர்கிட்டே நேரா பேசினார். நமக்கு ஒளிமறைவு இல்லை, அவர் தனியெல்லாம் பேசல. அந்த ஓனர்கிட்ட டைரக்டா போன் கால் மூலியமா பேசி எங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை மறக்கவே முடியாது எங்களால. எங்களால முடிஞ்சது. இவருக்கு வேற யாருன்னா கேட்டாங்களோ நாங்க கண்டிப்பா இந்த பிஸ்மில்லா காருக்கு நாங்க சொல்லி தரோம். இதை இந்த நேரத்துல எங்களை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சரி சார். அவரும் மெக்கானிக் தான். வண்டி எப்படி போயிடுச்சு சொல்லுங்க. வண்டி நல்லா இருக்கு. இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு. பட் ஏசி நல்லா இருக்கு. ஓகே, சரி, தாராளமா இன்ஜின் லைஃப் ஓடும். எங்க இருந்து வந்து சொல்லுங்க. சென்னையில இருந்து வந்திருக்கோம். சரிப்பா, நல்லபடியா வச்சுங்க. நல்ல வண்டி வித்துறாதீங்க. அப்படியே வச்சு நல்லா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா, நன்றி. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாங்க. சொல்லிட்டு ஆயிடுச்சு. தரமா கொடுப்போம். 4 வண்டி கொடுத்துட்டேங்க. சொன்னேன் நானு, வீடியோ போட்டா 5 வண்டி வித்துருவேன் நானு. டக்கு டக்குன்னு 2 நாள்னு 4 வண்டி கொடுத்துட்டேன். நம்பி வாங்க. நல்ல பொருள் தான் வியாபாரம் பண்ணுவேங்க. நல்லா நிக்க வைக்க மாட்டேங்க நானு. நேற்று கொடுத்த ராமேஸ்வரம் போயிட்டு காலைல எனக்கு போன் போடுறாங்க, வண்டி அவ்வளவு நல்லா வந்துச்சு சார் உங்க வண்டின்னு. நேற்று கொடுத்த வண்டி மொத்தம் 4 வண்டி ஆயிடுச்சு. 2 வண்டி அட்வான்ஸ், 2 வண்டி டெலிவரி. தரமா கொடுப்போம். நேரில் வந்து பாருங்க. இப்போ நம்மள்ட்ட டவர் ஆன் வந்திருக்கு. டவரா வேற லெவல்ல இருக்கு. பக்கா கண்டிஷன் இருக்கு. அப்பமா வந்துன்னு வண்டி கைவின்னு இருக்காங்க. இது என்ஜாய் ஒன்று வந்திருக்குங்க. நாளைக்கு அப்டேட் பண்றேன். என்ஜாய் ஒன்று வந்திருக்கு. கோலசி ஒன்று வந்திருக்கு. எல்லாமே அப்டேட் பண்றேன். அப்புறமா டிசைர் ஒன்று வந்திருக்கு. எல்லாமே கொடுக்கறது தான் வச்சுருக்கோம். புக் வந்தோடனே எல்லாமே அப்டேட் பண்றேன். வண்டி சுத்தமானதான் நம்ம கொடுப்போம். சுத்தம்லாம் வண்டி கொடுக்க மாட்டோம். நம்மள்ட்ட i20 இருக்கு, ஸ்கோடா இருக்கு, வேகனார் இருக்கு, ஜென் எக்ஸிலோ இருக்கு, விஸ்டா இருக்கு, ரிக்ஸ் இருக்கு. 4 வண்டி கொடுத்துட்டேன். 4 வண்டி வியாபாரம் பண்ணிட்டு தான் சொல்றேன். நான் கொடுத்தது 4 தான். 20 வண்டி வித்தேன்னு சொல்ல மாட்டேன். 4 வண்டி வித்தது 4 வண்டி தான் கொடுத்துட்டேன். என்னை நம்பி வந்தாங்க. இப்ப சென்னையில இருந்து எடுத்துன்னு போறாங்க. இது லோ பட்ஜெட்டுங்க. 1.25 தான். 1,25,000 ரூபாய் சாண்ட்ரா பாருங்க. இந்த ஈகோவும் சுத்தமா இருக்கும். டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. ஈகோ நேர்ல வந்து பாருங்க. ரூப் ஏசிடா இருக்கும். பக்கா கண்டிஷன் இருக்குங்க. சார் நம்ம கரெக்டா இருக்குங்களா சார்? ஏன்னா நாங்க ஒரு வண்டியும் முதல்ல பென்சில் எடுத்துருவோம். சேஸ் நம்பரை செக் பண்ணி எடுத்துட்டு தான் உள்ள நிக்க வைப்போம். கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும். என்ன சப்ஸ்கிரைபர் தான். மெக்கானிக்கோட வந்தாரு, பார்த்தாரு, அவரும் ஓட்டி பார்த்தாரு. நல்லா போயிடுச்சு வண்டி. நல்லா இருந்துச்சு. எடுத்துட்டாங்க. கொடுத்தா நல்ல பொருள் கொடுங்க. வியாபாரம் ஆகும். நம்மளுக்கு ஆகுது பாருங்க. தரமா கொடுப்போம். தரம் எல்லாம் வண்டி தர மாட்டேங்க. 10 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய், எந்த லாபம் இருந்தாலும் தரம் எல்லாம் வண்டி நீ கேட்க மாட்டேன். கொடுத்தா நல்ல பொருள் மட்டும் தான் நம்ம டெலிவரி கொடுப்போம். கொடுக்குற பொருளை சுத்தமா விடணுங்க. இந்த வண்டி எடுக்க போறாங்க. தரமான வண்டிங்க. ஒரு வண்டியும் கொடுக்குற பாருங்க. என்ன எவ்வளவு சொல்லி நல்லது சொல்லி எடுத்துன்னு போறாங்க தெரியுங்களா? நான் தர பொருள் சுத்தமா கொடுக்குறோம். என்கிட்ட இந்த புகை தள்ளாது, ஆயில் அடிக்காது, எதுவுமே இருக்காதுங்க. ஒரு புது வண்டி எடுத்தா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வண்டி தான் நான் வியாபாரம் பண்றேன். அதே மாதிரி தான் ஒருத்தருக்கும் கொடுத்துன்னு இருக்கேன். ஹேண்ட் பிரேக் எடுத்துருங்க சார். சரி, எடுங்க. சரிங்க சார், போயிட்டாங்க நல்லபடியா. ஃபுல்லா எடுங்க கால். சரிங்கம்மா, நல்லபடியா போயிட்டாங்கம்மா. நன்றி. வண்டி கொடுத்துட்டேங்க. கிளம்பிச்சு. வேற வண்டிலாம் அப்டேட் பண்றேன். 4 வண்டி கொடுத்துட்டேங்க. நீங்க என்னங்க இருக்கு? முந்தின நைட்டு வீடியோ. இதுக்குள்ள 4 வண்டி வியாபாரம். இன்னொரு 2 நாள் போனா இன்னும் 4 வண்டி போயிடும். திருப்பூரம் 10 வண்டி புது வண்டி வரும். நம்பி வாங்க. நல்ல பொருளை எடுத்து போங்க. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன். சுத்தம்லாம் கொடுக்க மாட்டேன். வீடியோ பாரு எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.